ஃபர்ஸ்ட்டுங்க. ஷோரா? அந்த படத்துக்கு ஈக்குவல் வேற படம் நிக்காது. தலைவா? செகண்ட். இல்ல செகண்ட் சொல்றதுக்கு இவ்வளவு யோசனை. ஆனா தளபதி இடத்த ஃபில் பண்ணுவாரான்றது வந்து பெரிய கேள்வி தானே. அவர் கூட ரேஸ்ல வரணும்னா தலை வந்தா மட்டும் தாங்க முடியும். சார், வேற யாருமே நிக்க முடியாது. ஒரு நண்பனா வந்திருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? என் நண்பர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி என் நண்பர் தான். மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? விஜய்க்கு தான் கடைசி படம்னு சொல்லிட்டீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கடைசி படமா இருக்கு போலடா. ஐயோ தூய சக்தி. ஆமா, கடைசில சரி என் பராசக்தியை முடிச்சிடாதீங்கடா. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சரி, நான் உங்ககிட்ட வந்து ஒரு क्वेश्चन கேட்கலான்னு இருக்கேன். நீ வந்து எனக்கு வந்து ஆர்டர் வைஸ் சொல்றியான்னு பாக்கலாம். ஆர்டர் வைஸா? ஆமா. கத்தி படம். கத்தி 3rd, வாரிசு 5, மெர்சல் 4th, தெரி 6th, ஓகே, பீஸ்ட் 7th, சர்க்கார் 8th, பிகில். பிகிலே கப்பு முக்கியம் பிகிலே. 9th, ஓகே. 10th ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் இந்த வெயிட்டிங் ஓகே. இருக்கு. மாஸ்டர். ஐயோ எல்லாமே சொல்லிட்டேனே. மாஸ்டர். மாஸ்டர் தான். ஐயோ சரி 10. 10ஆ? ஓகே. இல்லை ஆக்சுவலி அது முன்னாடியே வர வேண்டியது, பரவாயில்ல. ஓகே. கோட். ஃபர்ஸ்ட்டுங்க. அந்த படத்துக்கு ஈக்குவல் இப்போ வரைக்கும் வேற படம் நிற்காது எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? ஆமாம் ஆமாம். ஷோரா? இப்போ நீங்கள் சொல்லாத பிளேஸ் எது? ஃபஸ்ட்டு. செகண்டு. செகண்ட் பிளேஸு. ஓகே. தலைவா? செகண்ட். வேற இல்லை செகண்ட் சொல்றதுக்கு இவ்வளோ யோசனை. இல்லை அது படம் நல்லா இருக்கும். ஏங்க நாங்கள் தலைவனை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நீங்கள் கோட்டு வேற மாதிரி ஆக்டிங். இல்லைங்க, நாங்கள் தலைவரை தான் அதில் ஏஐ தாங்க, ஃபேஸ் மட்டும் தான் ஏஐ, ஆக்டிங் கிடையாது. இல்லை வேற மாதிரி பண்ணியிருப்பாரு அதில். ஆனால் வந்து கோட் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு ஆளான. விமர்சனம்லாம் வரட்டங்க தலைவன். ஆமாம், எங்களுக்கு எதுக்கு விமர்சனம்? அவரோட ஆக்டிங் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து படத்தை பற்றி சூப்பராக சொல்லிட்டியா? இப்போ நான் வந்து இன்னொரு விஷயத்துக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட்டில் நான் கோட் தான் வைப்பேன் அப்படின்னு. அந்த கோட் படத்தில் லாஸ்ட்டாக ஒரு சீன் வந்தது, பெரிய பேசு பொருளாக மாறிச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு வந்து இப்போ என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்காங்க? ஜனநாயகனுக்கு அடுத்து வந்து பராசக்தியை வந்து ரேஸில் ஓட வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருக்குமே தெரியல. விஜய் இடத்த வந்து சிவகார்த்திகேயனால ஃபில் பண்ண முடியாது. சிவாக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு, நான் அதை வந்து சொல்லலை. ஆனால் தளபதி இடத்த ஃபில் பண்ணுவாரான்றது வந்து பெரிய கேள்வி தானே. ஏங்க அவர் கூட ரேஸ்ல வரணும்னா தலை வந்தா மட்டும் தாங்க முடியும். வேற யாருமே நிக்க முடியாது. என்ன சிமி, அங்க வந்து தளபதி என்னன்னா ஸ்டேஜ்ல போயிட்டு என் நண்பர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு 1,00,000 பேருக்கு முன்னாடி சொல்லும் போது அவங்க படத்துல மட்டும்தான் போட்டியே தவிர களத்துல மட்டும் தான் போட்டி. பர்சனலா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க 2 பேரும். என்ன தெரியுமா, இப்போ பொங்கலா இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் ஒவ்வொரு டைமே வந்து தலப்படமா தளபதி படமா தலப்படமா தளபதி இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து இனிமே வந்து 2 பேருமே அவர் வருவாரு. இப்போ அவரும் வந்து அவருமே என்ன ஃபீல் பண்ணுவாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் படம் வரும்போது கூட யாருன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய படம் வந்தாதான், பெரிய ஆக்டர் படம் வந்தாதான் அவருக்குமே ஒரு மவுஸ் இருக்கு, ஒரு இது பண்ணோம், ஒரு இல்லை ஒரு போட்டியா போகும். இப்போ யார் கூட ஒரு போட்டி போடுவாரு? அந்த ஒரு விஷயம் யாருமே அவர் கூடமே போட்டி போறது யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் அழகா சிங்கிளா வந்துட்டு ஒரு மாஸ்க் கட்டிட்டு அவங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது, தலையா தளபதியா அப்படின்னு இருக்காது. ரீசெண்டாக நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு அஜித் ரசிகர்களாக இருக்காங்க. எல்லாருமே வந்து டிவி கேட்கும் சரி, தளபதி லாஸ்ட் படத்துக்கும் சரி நிறையவே ஹெல்ப் பண்ணுறானுங்க, கூட நிற்கிறானுங்க, சப்போர்ட் பண்ணுறானுங்க. நிறைய விமர்சனம் வருது, அதெல்லாம் நிற்கும் சில கந்திரிங்கெல்லாம் பேசுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. பட் ஆனால் சப்போர்ட் வந்து ரசிகர்லேருந்து தளபதி ரசிகர்களுக்கு நல்லாவே சப்போர்ட்ஸ் இருக்கு. சூப்பர். ஸோ நாங்களும் அது கண்டிப்பாக, நான் ஏன் இதை சொல்ல வரேன், எனக்கு தலையை ஏன் பிடிக்கும்னு சொன்னால், நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வீரம் படத்தில் நான் அவரை பார்த்துருக்கேன் நேரில். தலையெல்லாம் வந்து ஹியூமனா ஒரு அது உண்மையா அது கண்டிப்பா. நாங்க சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம், லஞ்ச் டைமு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவரு கேரவன்ல தானே சாப்பிடணும். நாங்கள் சாப்பிட்டு இருக்க பிளேஸ்க்கு வந்தாரு, உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் சேர்ல எல்லாரும் பசங்க எல்லாம் உட்காந்து. அப்போ நான் காலேஜ் படிக்கிற செகண்ட் இயர். வந்துட்டு கிட்ட வந்துட்டு இப்போ சாப்பாடு நல்லா இருக்கா, சாப்பிட்டீங்களா எல்லாரும் எழுந்துட்டுறாங்க. அப்படியே இத்தனைக்கு நான் தளபதி ஃபேன் தான். எனக்கு அவர் பார்த்ததும் ஒரு அப்படி வந்து அவர் கேட்டதுமே
என்னடா மனுஷன் இவரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே அப்படின்னு. இல்ல தமிழ் சினிமால வந்து பெஸ்ட் ஹியூமனா எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து தலைய சொல்லலாம். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. யார் அதுல இருந்துங்க நான் அதுக்கு முன்னாடி வந்து தலையா தளபதியா சண்டையெல்லாம் நான் போவேன். ஏய் என்னடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏய் தலையும் நல்ல மனுஷன் இவரும் 2 பேரும் நாங்க அப்படின்ற மாதிரி தளபதினு நாங்க அதுக்கப்புறம் ஒன்னா சேர்த்து. தளபதி என்ன பண்ணிட்டாரு தெரியுமில, அங்க போயிட்டு இல்ல அவர் என்னோட நண்பர், தலைன்னு தளபதி வேற வேற கிடையாது, 2மே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியா வந்து தெரிக்க விட்டுருக்காரு. ஏங்க ஆமாங்க, இது சொல்ல மாதிரி கேட்டுங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் மாதிரி போயிட்டு தலை வருவாரு மலேசியால தான் இருக்காருன்ட்டு. ஆனா அவர் கண்டி வந்திருந்தாருங்க. இது வரலாறே பேசியிருக்குங்க. இப்போ பல விமர்சனங்கள் வரும், அஜித் போயிருக்கலாம்ல போகக்கூடாதுல அப்படின்னு. விஜய் அவர்கள் வந்து எப்படி சொன்னாரு பாத்தீங்களா, என் நண்பர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி என் நண்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு எவ்வளவோ பேர் இருக்கும்போது எவ்வளவோ தூக்கி விட்டவங்க இருக்கும்போது அஜித்தை ஞாபகப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா. அஜித்தை ஞாபகப்படுத்திருக்காரு. சரி ஓகே, இப்ப நம்ம வந்து துப்பாக்கில இருந்து எங்க போயிருக்கோம் பாருங்க. என்னங்க விஜய பத்தி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா துப்பாக்கி இப்ப கொடுத்தது வந்து ஒரிஜினல் துப்பாக்கியா ஏங்க அதுக்கு மீம்ஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுங்களா. ஆனா எனக்குமே வந்து தளபதி எஸ்கே கிட்ட கொடுத்ததுமே வந்து சிவருக்கு தளபதி வந்து மூவிட்டு வர்றாரு, நல்ல ஒரு ஆக்டர் தான் அவரு, நல்லா ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. அவருமே நிறைய மேடையில தளபதியே சொல்லிட்டாரு, என்ன நீ சின்ன பசங்களை பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னாரு, குடும்ப ஆடியன்ஸ் பிடிச்சி தளபதி அவருக்கு வந்து அவரோட கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னொரு மீம் வந்தது, இதே மாதிரி துப்பாக்கி வாங்கிட்டு இவர் வந்து விஜய் வந்து ஷூட் பண்ற மாதிரி வருது. உடனே விஜய் வந்து இந்த அர்னால்டு அதை எடுத்து வைக்கிறாரு, ஓடுற ஆளு திரும்பி அவர் எஸ்கே திருப்பி அந்த உள்ள ஓடிடுற மாதிரி ஒரு சேர்ந்து. அதெல்லாம் பார்க்க சரியான சிரிப்பா இருந்தது. எஸ்கேவோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு தெரியுமா, நான் சொல்லிட்டேன் அதுக்கு ஒரு மீம் வந்திருக்கு. என்னன்னு தெரியுமா, ஏன்னா விஜய்க்கு தான் கடைசி படம்னு சொல்லிட்டு நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கடைசி படமா இருக்கு போலடா இருக்காரு. இன்னொரு விஷயம், ஐயோ தூய சக்தி கடைசியில என் பராசக்தியை முடிச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் ஐயோ வேற லெவல் மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம 2 பேரும் விஜயை பத்தி பேசி வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. ஆக்சுவலி இருக்குது 1,00,000 பேர் அந்த இடத்துல வந்து விஜய் ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது வந்து எப்படி சொல்றது, கடைசியா ஒரு ஃபேர்வெல் நம்ம காலேஜஸ்லயே வந்து திருவிழான்னு போட்டாங்க. இல்ல கடைசியில நமக்கு ஒரு ஃபேர்வெல் வைக்கும்போது நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு வரும்போது நம்மனாலே வந்து கண்ணெல்லாம் கலங்கிரும், ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். ஒரு 80,000 பேர் 1,00,000 பேர் அங்க எனக்காக அழுகுறாங்கன்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும். பட் அந்த இடத்தையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து அங்கேயுமே விஜயோட குறும்பை பாத்தீங்களா, என்ன சொன்னாலும் நான் அழமாட்டேன், அவரு அது சென்டிமெண்ட் ஆனாரு, அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப அழகா வந்து அந்த ஒரு விஷயத்தை அதுவுமே கியூட்டா தாங்க இருந்தது. ஆமா ஐயோ விஜய் கியூட்டு தான், நான் எங்க இல்லைன்னு சொன்னேன். உண்மையை சொல்லணும்னா ஒரு ஃபேர்வெல் அப்படின்றது வந்து எப்படி விஜய்க்கு ஃபேர்வெல்லாம் தெரியல, ஒட்டுமொத்த மலேசியாவுக்கு ஏதோ ஃபேர்வெல் நடத்தின மாதிரி சினிமாக்கே ஃபேர்வெல் நடத்தின மாதிரி இருந்தது கேட்டா அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஒரு சேடான மூமெண்ட் தான். பட் அதை தாண்டி அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்கும்போது இனிமே வந்து விஜய் பக்கத்துல பார்ப்போம் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதான் இதுக்கு என்னதான் மீம் கரெக்டாக இருக்கும், விர்ச்சுவல் வாரிஸ் போடுற மீம் என்ன தெரியுங்களா, தெய்வம் கோவிலை விட்டு நம்ம கூட வாழ வருதுல அப்படி கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி அததான் எல்லாரும் மீன் பண்றாங்க. அதான் நம்ம கூடயே இருக்க போறாரு வந்து நிக்கிறேன் நான் முன்னாடி. ஏங்க எல்லாத்துக்கும் மீம் இருக்குங்க விர்ச்சுவல் வாரிஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக சிமி. சரி சிமி, இப்போ வந்து தளபதி அங்கே அடுத்து என்ன இல்லை எங்கெல்லாம் போகிறாரு, நம்மளை வந்து இனிமேல் நேராக பார்க்க போகிறாரு, நம்மளும் வந்து அடிக்கடி வந்து தளபதி வந்து களத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹாப்பினஸே நமக்கு போதும் இல்லையா. ஓகே, அடுத்து நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அடுத்த தளபதியை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். 26 தான் இதோட ஹாப்பினஸ். ஆமாம், ஸோ ஹாப்பி. ஸோ மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தளபதியோட மூவிஸ் பற்றியும் சரி, இந்த ஆடியோ லஞ்சில் தளபதி பேசின விஷயங்களில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்தோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் முடிஞ்சா தளபதியோட அடுத்த மாநாட்டிலையும் சரி இல்ல அவரோட களத்துல சரி அதை வச்சு நம்ம அவர் பேசுறதை வச்சு நம்ம நிறைய நேர்காணல் நம்ம ஒரு இன்டர்வியூஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பை சிமியோன். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.